ஒற்றைக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு எம்ஜிஆருக்கு தமிழ் இலக்கியம் தெரியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், திராவிட இயக்கத்திலே பேரறிஞர் அண்ணாவிடம் அரசியல் பயின்ற அத்தனை பேருமே அவர்கள் என்ன படித்திருந்தாலும், 5ஆவது வகுப்பு படித்திருந்தாலும், 4ஆம் வகுப்பு படித்திருந்தாலும், 3ஆம் வகுப்பு படித்திருந்தாலும், எம்ஏ படித்திருந்தாலும் தமிழிலே சிறப்பானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத நாம் அந்த திராவிட இயக்க தலைவர்களை வரிசையாக பார்க்கும்போது, அவர் எழுதின நூலை பார்க்கும்போதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த அளவிற்கு அவர் தமிழ் இலக்கியங்களை படித்தவர்கள் அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம். ஆக இந்த எம்ஜிஆரும் திராவிட இயக்கத்தில் தான் இருந்தார், அவரும் அண்ணா கிட்ட தானே இருந்தார். ஆக இவருக்கு இலக்கியம் தெரியுமா? அவர் என்னையா சும்மா ஒரு சினிமா நடிகர், ஏதோ ஒரு இதில் முதலமைச்சராக வந்துட்டார், அவருக்கு எப்படி இலக்கியம், தமிழ் இலக்கியத்தை பற்றி தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்களே தவிர, அவருக்கு தமிழ் இலக்கியத்தை முழுமையாக அறிந்தவர் எம்ஜிஆர் என்பதை பலரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்கான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தியை நான் இப்போ சொல்கிறேன். ஏற்கனவே எம்ஜிஆருடைய நினைவில்லம் இருக்கிற அந்த வீட்டில் தமிழ் சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியத்திலே இருந்து அத்தனை நூல்களும் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, வீட்டில் எல்லோரும் வச்சுருப்பாங்க, வச்சுருக்கிறவங்கெல்லாம் அதை படிச்சிருக்காங்களா அப்படின்னு நினச்சோம்னா, அவர் ஒரு மேடையிலே பேசிய அந்த ஒரு பேச்சு அதற்கு ஆதாரமாக இருக்குது. அதற்கு முன்னாடி கலைஞர் என்ன பண்ணுவார், கட்சியை விட்டு எம்ஜிஆரை நீக்கின உடனே அதற்கு பிறகு ஒன்று சொல்லியிருப்பார், அண்ணா உங்கள் இதயத்தை நான் கடனாக கேட்டேன், நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்க, உங்கள் இதயத்துக்குள்ளே ஒரு இதயக்கனியை வச்சுருந்தீங்க, அந்த கனியிலே இப்போது வண்டு துளைத்து விட்டது, ஆகவே என்னுடைய இதயத்தை துளைப்பதற்கு முன்னாடி நான் அதை தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அண்ணா எம்ஜிஆரை ஒரு இதயக்கனி நான் என்னுடைய நெஞ்சிலே வைத்திருக்கின்ற ஒரு இதயக்கனின்னு சொன்னார். ஆக அண்ணாவினுடைய இதயத்தை எப்போ கலைஞர் கேட்டார்? அண்ணா இறந்ததுக்கு பிறகு இரங்கல் பாவனை கலைஞர் பாடுறாரு. அதில் கலைஞர் சொல்கிறாரு, அண்ணா நீங்கள் உன்னுடைய இதயத்தை எனக்கு கடனாகத்தா, நான் வரும்போது உன்னிடம் கொண்டு வந்து பத்திரமாக சேர்க்கிறேன்னு அவர் பாடியிருப்பார். அதுக்கு பிறகு அண்ணாவனுடைய இதயமே இவருடைய இதயத்தில் இருப்பதாக அவர் நினைத்து கொண்டு இங்கே சொன்ன வார்த்தை, அது வண்டு துளைத்து விட்டது அந்த கனியில், அதனால் என்னுடைய இதயத்தை துளைப்பதற்கு முன்பாக நான் அந்த கனியை தூக்கி எறிந்து விட்டேன் இப்படி சொல்லுவார். இதுக்கு அடுத்த நாளே எம்ஜிஆர் ஒரு பதிலை சொல்கிறாரு, இது ஒரு கனிக்குள்ளே இருக்கின்ற வண்டு அது அந்த கனியை விட்டு வெளியே வராது, அது பூவிலே போய் சேர்ந்த அந்த வண்டு அப்படியே அது பிஞ்சாகி காயாகி அது கனியாகின்ற வரை அது உள்ளே தான் இருக்குமே தவிர இந்த கனியை துளைத்து கொண்டு எந்த வண்டும் வெளியே வராது, அதற்கு உள்ளேயே அது மடிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இயற்கை, அதுதான் விஞ்ஞானம். ஏன்னு சொன்னால், நாம் மாம்பழத்தை பார்த்துருப்போம், வாங்கியிருப்போம், சாப்பிட்ருப்போம். எந்த ஒரு மாம்பழமாவது வண்டு துளைச்சி வெளியே வந்திருக்கான்னா எங்கேயுமே இருக்காது. மாம்பழத்தை நம்ம சில மாம்பழத்தை சாப்பிடும்போது அந்த கொட்டையிலேருந்து சில வண்டு வெளியே வரும். அந்த பழத்தை சாப்பிட்டா தான் அந்த கொட்டையிலேருந்து வெளியே சில வண்டு வந்திருக்கே தவிர, பழத்தை துளைத்து கொண்டு எந்த வண்டும் வந்ததாக இல்லை, அது வரவும் வராது, உள்ளேயே தான் இருந்துக்கிறோம். ஆக எம்ஜிஆர் அதை சொன்னார், எந்த ஒரு வண்டும் அந்த பழத்தை துளைத்து கொண்டு வெளியே வராது, உள்ளே தான் இருக்கும். கலைஞர் இலக்கியம் தெரிந்தவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு பதில் சொன்னார். சரி, அங்கே தான் சொன்னார் அப்படின்னா, அவர் முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு ஒரு சென்னையில் ஒரு கூட்டம் நடக்குது, கம்பன் கழக கூட்டம். அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே பேசுகிறாரு. பேசுகிறதுக்கு முன்னாடி மாணவர்கள் நிறைய பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் பேசும்போது தொல்காப்பியத்திலே அந்த மெய்ப்பாட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியல் என்று அதில் எழுதியிருக்கிறார். அந்த மெய்ப்பாடு என்பது 8 அப்படிங்கிறது அதில் இருக்குது. ஆனால் பின்னாடி வந்தவர்கள் இன்னொன்றை சேர்த்து 9ஆக அதில் சேர்த்திருப்பார்கள். இந்த கூட்டத்திற்கு உயர் நீதிமன்ற நீதியரசர் மு. இஸ்மாயில் அவர்கள் தலைமை தாங்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, கம்பராமாயணத்தை கரைத்து குடித்தவர், தமிழ் இலக்கியங்கள் அத்தனையும் தெரிந்தவர். அவர் இருக்கிற அந்த மேடையில் தான் அந்த மாணவர்கள்லாம் பேசினதுக்கு பிறகு எம்ஜிஆர் பேசுகிறாரு, இங்கே எல்லாரும் பேசிய மாணவர்கள் மெய்ப்பாட்டியல் 9ன்னு சொன்னாங்க, ஆனால் தொல்காப்பியர் அதை 8ன்னு தான் சொல்லியிருக்காரு. அது நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்பன 8 இருக்குது. இந்த 9ஆவதாக இவங்க ஒரு இதை சேர்த்துக்கிறாங்க. இந்த 9ஆவது அப்படிங்கிறத சமநிலை அப்படிங்கிறத தொல்காப்பியர் சொல்லலை, ஆனால் மாணவர்கள் வேறு ஏதோ பிற்சேர்க்கையை சேர்த்து சொல்லுகிறார்கள். இந்த சமநிலை என்பது எப்படி வந்தது என்று சொன்னால், தமிழிலே இல்லை, அது வடமொழியிலே இருந்து வந்தது. அதை பின்னாலே உள்ளவர்கள் சேர்த்து கொண்டார்கள். தமிழ் மரபுப்படி மெய்ப்பாட்டியல் என்பது 8 தான் அப்படின்னு அங்கே மேடையில் சொல்கிறாரு.
மேடையில் உட்கார்ந்து இஸ்மாயில் இதை நீதிபதி கேட்டுட்டு அப்படியே அசந்து போகிறார். என்னடா எம்ஜிஆர் ஒரு நடிகர் நாடாள வந்திருக்காரு, ஆனால் அவர் இலக்கியம் பேசுகிறார், அது தொல்காப்பியத்தை பேசுகிறாரு எப்படின்னு அவருக்கு ஒரு வியப்பு. எம்ஜிஆர் பேசி உட்கார்ந்தோன்னு அவர் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி தொல்காப்பியத்தை தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, நான் ஒரு தமிழ் ஆசிரியரை வைத்து தொல்காப்பியம் படித்திருக்கிறேன் அப்படின்னு அப்போதான் சொல்கிறாரு. ஆக எம்ஜிஆர் ஒரு தமிழ் ஆசிரியரை வைத்து தமிழ் இலக்கியங்களை படித்தவர் என்பதை நாம் இதன் மூலமாக அங்கே தெரிந்து கொள்வோம். ஏனென்று சொன்னால் அவருக்கு தமிழ் தெரியாது என்பதல்ல, தமிழை தெரிந்ததின் காரணமாகத்தான் கியாபே விஸ்வநாதம் தமிழறிஞர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னபோது உடனே அதை ஒத்துக்கொண்டு செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் என்பதை சொல்லுகிறேன். அடுத்து பார்ப்போம் காணொளியிலே. நன்றி, வணக்கம்.